சோலைவன காட்டுல காலு, காகம், மீனு, குருவி, மிட்டு 3 பேரும் ரொம்ப ஒற்றுமையா ஒன்னாதான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னாவே உணவு சேகரிக்கவும் போவாங்க. அப்போ காலு காகத்துக்கு ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு மரப்பெட்டி ஒண்ணு கிடைச்சது. அந்த பெட்டிய திறந்து பார்த்தான். அது மொத்தமும் நிறைய தங்க காசுகளா இருந்தது. இத பார்த்ததும் காலுவோட மனசுல ரொம்பவே பேராசை பிடிச்சிடுச்சு. அந்த நேரம்னு பார்த்து மிட்டு கிளி அந்த இடத்துக்கு வந்தா. என்ன காலு, இங்கேயே நின்னுட்டு இருக்க? வா, சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். ஆமா, என்ன இது பெட்டி? நான் இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தேன். அவங்க பழைய பொருட்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அதான் இதுல போட்டு எடுத்துட்டு வந்தேன். சரி சரி, வா காலு, எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா சாப்பிடலாம். இல்ல மட்டும் நான் அம்மா வீட்டுக்கு போனல, அங்கேயே சாப்பிட்டுட்டேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப உடம்பு அசதியா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். பிறகு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவனோட வீட்டுக்கு வந்தான். நல்ல வேளை அந்த மெட்டு கிட்ட தப்பிச்சிட்டோம். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தானா கையும் களவுமா மாட்டியிருப்போம். இது மட்டும் யாருக்கும் தெரிஞ்சிடவே கூடாது. நம்ம கிட்ட தங்க காசு இருக்கிறது தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் உணவு பொருட்கள்ல பங்கு கொடுக்கற மாதிரி இதுலயும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நாம இன்னையில இருந்து அவங்க கிட்ட பேசுறத நிறுத்திக்கணும். வார கடைசி நாள்ல பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் அசைவ விருந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கு மீனுவோட வீட்ல விருந்து. மீனு பறவைங்க எல்லாருக்கும் சுவையான பிரியாணிய செஞ்சிருந்தா. என்னாச்சு மிட்டு, இந்த காலு அண்ணா மட்டும் இன்னும் வரல? என்னன்னு தெரியல மீனு. காலு வீட்டு கதவை நான் ரொம்ப நேரம் தட்டினேன். ஆனா அவன் வெளியிலயே வரல. ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போன அசதியில படுத்து தூங்குறான்னு நான் வந்துட்டேன். காலுவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். சரி, நீ கொஞ்ச நேரம் இரு, நான் போய் காலுவை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மீனு குருவி காலுவோட வீட்டுக்கு வந்தா. காலு, காலு, கதவை தர, நான் மீனு வந்திருக்கேன். உனக்கு பிடிக்குமேனு சூடான பிரியாணி செஞ்சிருக்கேன். வா, சாப்பிட்டுட்டு வந்துடலாம். எனக்கு பிரியாணி எல்லாம் வேண்டாம். நேத்து அம்மா வீட்ல சாப்பிட்டது வயிறு ஜீரணம் ஆகாம இருக்கு. அதனாலதான் நான் வரல. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் அடுத்த வாரம் உங்க கூட சாப்பிட்டுக்கிறேன். சரி காலு, அப்படின்னா நீ பாத்துக்கோ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி அங்கிருந்து கிளம்பி போனா. பிறகு பறவைங்க எல்லாரும் அந்த பிரியாணிய சுவைச்சு சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. பறவைங்க எல்லாரும் உணவை தேடி பறக்க தயாரானாங்க. மீனு குருவி காலு வீட்டு கதவை தட்டுனுச்சு. காலு, என்ன ஆச்சு? நீ இன்னமும் வீட்டை விட்டு வெளியில வரல? வா, உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். நம்ம சீக்கிரமா மழை காலத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரிச்சாகணும். அடச்சே! இந்த பறவைங்க கிட்ட ஏன் தான் நட்பு வச்சுக்கிட்டோமோ? எப்ப பார்த்தாலும் வந்து கதவை தட்டுனபடியே இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்கிப்பாங்க. அப்படின்னு ரொம்ப கோபமா காலு காகம் வெளியில வந்தா. என்ன மீனும் உனக்கு பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் வந்து என் வீட்டு கதவையே தட்டிட்டு இருக்க. என்னப்போ உனக்கு? காலு, ஏன் இப்படி கோவப்படுற? உணவை தேடி போறதுக்கு உன்னை கூப்பிட வந்தேன். இங்க பாரு, இன்னையில இருந்து நான் உங்க கூட எல்லாம் உணவு தேடி வரல. எனக்கு என்ன தேவையோ அதை நானே எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போ. நீனு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 நாளா அந்த காலுவோட நடவடிக்கையில ஏதோ மாற்றம் தெரியுது. என்ன சொல்ற மிட்டு? ஏன், அவனுக்கு என்ன ஆச்சு? ஒரு நாள் அவன் ஒரு பெட்டியை எடுத்துட்டு வந்தான். என்ன பெட்டின்னு கேட்டேன். ஏதோ அம்மா வீட்ல இருந்து பழைய பொருட்களை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னான். அந்த பெட்டியை பார்த்ததுல இருந்து தான் அவன் நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பேசுறான். எனக்கு என்னமோ அந்த பெட்டியால தான் அவன் மனசு மாறிடுச்சுன்னு தோணுது. இருக்கலாம், அவங்க அம்மா ஏதாச்சும் பொருட்களை கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அது அவனுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை போல. சரி விடுங்க, நாம இனிமே அவனை தொந்தரவு பண்ண வேணாம். சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறமா காட்டுல பயங்கரமா மழை பெஞ்சுது. மழையோட அளவு அதிகமானதுனால எல்லா பறவைகளும் பாதுகாப்பான இடத்தை தேடி போக ஆரம்பிச்சாங்க. போற வழியில காலுவையும் கூப்பிட்டுட்டு போகணும்னு எனக்கு தோணுச்சு. உடனே காலு வீட்டு கதவை தட்டுனா. காலு, சீக்கிரமா வெளியில வா, காட்டுல பயங்கரமா மழை பெய்யுது. இந்த மழையில நாம இங்க இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துரும். ஐயோ மீனு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போ. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து ரொம்ப கவலையா வந்தா. நேரம் ஆக ஆக மழை ரொம்பவே அதிகமா பெஞ்சுது. ஆனா காலுவோ அந்த பெட்டியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லை.
என்ன மழை இந்த அளவுக்கு பெய்யுது? ஒருவேளை மீனு சொன்ன மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ? இல்ல இல்ல, என்ன ஆபத்து வந்தாலும் சரி, நாம நம்ம வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. ஒருவேளை நாம போயிட்டோம்னா புயல்ல நம்ம வீடு கீழே விழுந்துரும். அப்புறம் நம்ம நகைப்பெட்டியை யாராச்சும் திருடிப்பாங்க. ரொம்பவே மழை அதிகமா பெய்யவும் காலுவோட வீடு மொத்தமும் இடிஞ்சு கீழே விழுந்தது. வீட்டோட சேர்த்து காலுவும் அங்கிருந்து கீழே விழுந்தான். அவன் பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்த நகைப்பெட்டி அவன் மேலேயே விழுந்தது. காலுக்காக மூச்சு விட முடியாம ரொம்பவே சிரமப்பட்டா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் இருக்கீங்களா? நண்பர்களா, என்ன காப்பாத்துங்க. அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்திக்கிட்டு இருந்தான். ஆனா காட்டுல எந்த பறவைகளுமே இல்லாததால காலுவை காப்பாத்த யாருமே வரல. ஐயோ, என்னோட நண்பர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு என்ன காப்பாத்திருப்பாங்க. இந்த தங்க காசுகளுக்கு ஆசைப்பட்டு என்னோட நண்பர்களை நான் ரொம்ப மோசமா நடத்திட்டேன். இப்போ அவங்க இல்லாததாலதான் என்னோட உயிர் பரிதாபமா போக போகுது. நான் பண்ணினது ரொம்பவே தப்பு. அவனோட உயிர் போற அந்த நேரத்துல தான் தான் பண்ண தப்பு அத்தனையும் அவன் உணர்ந்தான். இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காகங்கள் 2 பேரும் காடுல மளிகை கடை நடத்திட்டு வந்தாங்க. இந்த கடையில எப்ப பார்த்தாலும் சில்லறை வியாபாரம் தான் நடக்குது. இதை வச்சுக்கிட்டு எங்க நீங்க எனக்கு தங்க கம்மல் வாங்கி தர போறீங்க? வர வர அந்த ஆசையே எனக்கு குறைஞ்சு போச்சு. கௌரி, நீ அதெல்லாம் கவலைப்படாத. சீக்கிரமாவே நான் உனக்கு தங்க கம்மல் வாங்கி தருவேன். ஆ ஆ அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல காலு. ஒன்று ரெண்டு வியாபாரத்துல எங்க இருந்து தங்க கம்மல் வாங்க முடியும்? அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. நாம இப்படியே போனோம்னா கண்டிப்பா நம்மளால பெரிய லாபத்தை பார்க்க முடியாது. வாங்க, நாம போய் என்னோட மாமா கிட்ட அறிவுரை கேட்கலாம். அவரு ரொம்ப வருஷமா மளிகை கடை நடத்திட்டு வராரு. அவருக்கு தான் இதுல இருக்கிற சூட்சமங்கள் எல்லாம் தெரியும். காலையிலேயே பொழுது விடிஞ்சதும் கோரியோட மாமா வீட்டுக்கு வந்தாங்க. மாமா, உங்ககிட்ட தொழில் ரகசியத்தை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். எங்களுக்கு பெருசா லாபமே வர மாட்டேங்குது. என்னமோ ஏழ்மையான நிலைமையில தான் இருக்கோம். ஆனா நீங்களும் ஒரு சின்ன மளிகை கடையை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டீங்க. உங்களோட வியாபார தந்திரத்தை எங்களுக்கும் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். என்னம்மா மருமகளே, இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ தயங்கி கேக்குற? ஆரம்ப காலத்துல நான் கூட ரொம்பவே சிரமப்பட்டேன். அதுக்கப்புறமா என்னோட வியாபாரத்துல சில விஷயங்களை நான் செஞ்சேன். அதுல இருந்துதான் எனக்கு இவ்ளோ லாபம் கிடைச்சது. நீங்களும் நாளையில இருந்து அதை செய்யுங்க. அப்படின்னு சொல்லி கோரியோட மாமா அவனோட வியாபார தந்திரங்களை அவங்களுக்கு சொன்னான். காகங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. காலு, மாமா சொன்ன மாதிரி இந்த டீ தூளில் நம்ம காய்ந்த இலைகளை சேர்க்கலாம். அப்பதான் அதை பறவைங்களால கண்டுபிடிக்க முடியாது. கௌரி, ஆமா ஆமா, மாமா சொன்ன மாதிரி இதுல கொஞ்சம் நம்ம புளியங்கொட்டை தோலையும் சேர்க்கலாம். அப்பதான் சுவையும் மனமும் ஒரிஜினலா டீ தூள் மாதிரியே இருக்கும். மாமா சொன்ன மாதிரியே அரிசி பருப்புலையும் சின்ன சின்ன கூழாங்கற்களை கலந்தாங்க. அது மட்டும் இல்லாம மைதா மாவு, கோதுமை மாவு இது எல்லாத்துலயும் நிறைய களிமண்களை சலைச்சு அதுல கலந்தாங்க. இப்படியே அவங்க கிட்ட இருக்கிற எல்லா உணவுப் பொருட்கள்லயும் நிறைய கலப்பட பொருட்களை கலந்தாங்க. எல்லா கலப்பட பொருட்களையும் அவங்களோட கடையில வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம்னு பார்த்து மிட்டு கிளி டீ தூள் வாங்குறதுக்கு வந்தது. காகங்கள் மிட்டு கிட்ட அந்த டீ தூளை ரொம்ப சந்தோஷத்தோட கொடுத்தாங்க. பிறகு மிட்டு கிளியோ தனக்கும் தன்னோட மனைவிக்கும் அந்த டீ தூளில் சுவையான டீயை தயார் செஞ்சது. என்னங்க, இன்னைக்கு டீ இவ்ளோ மோசமா இருக்கு? எப்பயும் வாங்குற அதே கடையில தானே டீ தூள் வாங்குனீங்க? ஆமா ஹரியாலி, அந்த காகங்களோட கடையில தான் டீ தூள் வாங்கினேன். ஆனா எதனால சுவை இவ்ளோ மோசமா இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நீங்க டீ தூளை கம்மியா போட்டிருப்பீங்க. நாளையில இருந்து இன்னும் ஒரு 2 ஸ்பூனு அதிகமா போடுங்க. அப்பதான் நல்ல ஸ்ட்ராங்கான டீ நமக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லி கிளிகள் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க.
இதே மாதிரியே காடுல இருக்கிற எல்லா பறவைகளும் அவங்க கிட்ட இருக்கிற கலப்பட பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்க. இதனால காகங்களுக்கோ மளிகை கடையில பெரிய அளவுல லாபம் கிடைச்சது. இப்போ கோரி காகமும் அவன் நினைச்ச மாதிரியே ஒரு தங்க கம்மலை வாங்கி காதுல போட்டுக்கிட்டா. காலு, இந்த யோசனை நமக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா இந்நேரம் நாமளும் மாமா மாதிரி ஒரு பெரிய வீடை கட்டியிருக்கலாம். இப்பயும் ஒண்ணும் கேட்டு போகல கோரி. நாம இத தொடர்ந்து பண்ணணும்னா எப்படியும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல நாம வீட கட்டிடலாம். என்னது, இன்னும் 2-3 வருஷமா? காலு, என்னால எல்லாம் அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, இத்தனை நாளா நாம கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்றோம். ஆனா அதை எந்த பறவையாலையுமே கண்டுபிடிக்க முடியல. நாம ஏன் இன்னும் கொஞ்சம் கலப்படம் பண்ணி அதே பொருட்கள்ல விற்க கூடாது? அப்படி வித்தோம்னா நமக்கு முன்னைய விட 2 மடங்கு லாபம் கிடைக்கும். சீக்கிரமாவே பணக்காரவங்களாவும் ஆகிடலாம். அப்படின்னு கோரி சொன்னா. இது கேட்ட காலுவும் கலப்படம் பண்ண பொருட்கள்ல மறுபடியும் கொஞ்சம் கலப்பட பொருட்களை கலக்க ஆரம்பிச்சுது. இதனால காகங்கள் நிறைய லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சுது. அன்னைக்கு காலையில கபூதர் அவங்க கிட்ட கோதுமை மாவு வாங்கலான்னு வந்தது. அவங்க நினைச்ச மாதிரியே நிறைய கலப்பட பொருளை கலந்த கோதுமை மாவை கபூதர் கிட்ட கொடுத்து விட்டாங்க. கபூதரும் அதை வாங்கிட்டு போய் சுவையான ரொட்டியை செஞ்சு சாப்பிட்டது. ரொட்டியை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கபூதரோட மனைவி லூசிக்கு ரொம்பவே தலை சுத்தி அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்தா. இத பார்த்த கபூதர் ரொம்பவே பயந்து போயிடுச்சு. உடனே பக்கத்துல இருக்கிற மீனுவோட வீட்டுக்கு வந்தது. அந்த காட்டுல மீனு குருவிதான் பறவைங்க எல்லாருக்கும் கை வைத்தியம் பாப்பா. மீனு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க கபுதரனா? அப்படின்னா லூசியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளா? அட கடவுளே, என்னாச்சு இந்த பறவைங்களுக்கு? எதுக்காக எல்லாரும் இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க? என்ன மீனு சொல்ற? வேற யாருக்கு மயக்கம் வந்தது? அண்ணா, இப்பதான் மெட்டு ஹரியாலிய கூப்பிட்டுட்டு வந்துச்சு. அவளுக்கும் ஒரே மயக்கமா. எனக்கு என்னமோ எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும்னு தோணுது. ஆனா எல்லாரும் வேற வேற வீட்ல தான் சமைச்சு சாப்பிடுறீங்க. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இப்படி நடக்கும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா நாங்க எல்லாருமே அந்த காகங்களோட கடையில தான் பொருட்களை வாங்குறோம். எனக்கு என்னமோ அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுது. எனக்கும் என்னமோ அந்த காகங்கள் மேலதான் சந்தேகமா இருக்கு. இதுல ஏதோ காகங்கள் தான் திருட்டு வேலை பண்றாங்க. அதை உடனே கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னு சொன்ன மீனும் அங்கிருந்து காகங்களோட வீட்டுக்கு வந்தது. காகங்கள் 2 பேரும் உணவு பொருட்கள்ல நிறைய கலப்பட பொருட்களை கலந்துட்டு இருந்தாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே காகங்களோட கடைக்கு மீனு குருவி போலீஸ்கார குருவியை அழைச்சிட்டு வந்தது. அங்க இருக்க பொருட்களை சோதனை பண்ண அதிகாரி அதுல கலப்படம் கலந்திருக்கிறத உறுதி பண்ணினாரு. காகங்களோட பேராசை குணத்தால இப்போ அவங்க ஆயுள் தண்டனைய அனுபவிச்சாங்க. பறவைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மீனு செஞ்ச உதவிக்கு நன்றிய சொன்னாங்க. இப்போ மீனுவும் காட்டுல இருக்கிற பறவைங்களும் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.